ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. 39,924 ஓட்டுநர் உரிமம் ரத்து. தமிழக காவல்துறை அதிரடி நடவடிக்கை. இதுதான் காரணம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் 39,924 எண்ணிக்கையிலான ஓட்டுநர் உரிமம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து டிஜிபி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் நடப்பு ஆண்டு ஜூலை மாதம் வரை 10,066 விபத்து வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த விபத்துகளில் 10,536 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரை 10,589 விபத்துகளில் 11,106 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தமிழக காவல்துறையின் விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளின் காரணமாக 5% உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு இருக்கிறது. இதேபோல் நடப்பு ஆண்டு ஜூலை மாதம் வரை அதிக வேகத்தில் வாகனம் ஓட்டியதாக 1,05,097 வழக்குகளும், சிக்னலில் நிற்காமல் சென்றதாக 1,35,771 வழக்குகளும், வாகனம் ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்தியதாக 2,31,624 வழக்குகளும், மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக 1,13,270 வழக்குகளும், அதிக பாரம் ஏற்றி வந்ததாக 6,946 வழக்குகளும், சரக்கு வாகனத்தில் பயணிகளை ஏற்றி சென்றதாக 74,013 வழக்குகளும் என மொத்தம் 6,66,721 வழக்குகள் பதிவாகின. மேலும் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டியதாக 35,78,763 வழக்குகள், சீட் பெல்ட் அணியாமல் ஓட்டியதாக 3,39,434 வழக்குகள் என மொத்தம் 39,18,197 வழக்குகள் பதிவாகி உள்ளன. மேலும் மோட்டார் வாகன சட்டத்தை மீறியதற்காக 35,78,763 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் மோட்டார் வாகன விதிகளை மீறிய 1,82,375 பேரின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு, அதாவது ஆர்டிஓ பரிந்துரைகள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்நிலையில் 39,924 எண்ணிக்கையிலான ஓட்டுநர் உரிமம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.